லவ்வுக்கு எது தேவை? அழகு தேவையா, அறிவு தேவையா? லவ்வுக்கு அழகுதான் தேவை. ஏன் அறிவு வந்து அவதுக்கு லவ் பண்றேன்? நீ கணக்குல புலின்னு சொன்ன, கணக்குல புலின்னு சொல்லிட்டு முட்டை மார்க் எடுத்துக்கடா. புலி பதுங்கி இருக்கு. காதலிச்சிருக்கீங்களா? காதலிச்சிருக்கேன், பட் காதல அழிச்சது இல்ல. இல்லப்பா, லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ணிருக்கு. யாரு? ஒரு பொண்ணத்தான். பொண்ணத்தான் லவ் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பையனையா லவ் பண்ணுவாங்க? ஏன் பண்ணுவாங்களே? எப்படி? எங்க அக்கா ஒரு பையனத்தான் லவ் பண்ணாங்க. சரி, காதல்னா என்ன தெரியுமா? என்னது? காதல்ங்கிறது ஒரு சுகமான வழி. சுகமான வழி இல்ல, அது சுடுகாட்டுக்கு போற வழி. கடல் தேவதை வந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எதாச்சும் கேட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய பாப்பன். ஆளுக்கு ஏதாச்சும் வரம் கொடுக்குறேன், கேட்டு சந்தோஷமா இருங்க. ஒருத்தனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்? நான் அமெரிக்கா நாட்டுல போய் பெரிய கோடீஸ்வரனா வாழணும், போ பறந்து ஓடிட்டான். உனக்கு நான் அடுத்த ஆளை பார்த்து நான் ஜப்பான் நாட்டுல போய் பெரிய ஃபேக்டரி கட்டி நான் 40 பேருக்கு வேலை தரணும், அப்படியே ஆகட்டும், போ பறந்து போயிட்டான். மூணாவது ஒரு ஆள் உட்காந்தான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அந்த போன 2 பேரும் திருப்பி இங்கே வரணும் அப்படின்ட்டான். தமிழ்லயே நீங்க பரிசு எழுதும் போதே தமிழ்ல எத்தனை சொல்லி நான் இருக்கு? 2 சொல்லி இருக்கு, 3 சொல்லி இருக்கு. நான் அப்படின்றது 3 சொல்லி. ஒரு 5 சொல்லி போட்டு எழுதிட்டேன். பாத்தியா சட்டை பிடிச்சா? தமிழ் 5 சொல்லி எங்கடா வருது? தமிழ் வளருது. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி. நதிகளுக்கு பூரா பாருங்க பெண்கள் பேர் தாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி நதிகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான். ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது ஓடிடும். பறவைகளுக்கு பூரா பெண்கள் பேர் தாங்க. கிளி, மைனா, குயில், மயில் பறவைகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான். ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது பறந்துரும். எங்க இந்த பூமியிலேயே பூமாதேவின்னு எங்கள் பெண்கள் பேர் தான் வச்சிருக்காங்க. ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது பொழந்துரும். ஆனா உண்மையிலே நீங்க என்னதான் சொன்னாலும் நடுவர்களே, பெண்களுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. வீட்டுக்காரம்மாவை டூலர்ல போகும்போது பாருங்களேன், டூலர்ல போகும்போது அப்படி வீட்டுக்காரம்மா கட்டி பிடிச்சு போவாங்க பெண்கள். என்னக்கா உங்க வீட்டுக்காரம்மா அவள அன்பா, விழுந்தாலும் அவனோட விடலாம் தம்பி. கிணத்துக்குள்ள தமிழ் வச்சார், நீச்சல் தெரியாம நீஞ்சிக்கிட்டே இருக்க, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். அவர்கிட்ட படிச்ச போய் பார்த்து, ஐயா தமிழையா நீங்க ஏணி எடுத்துட்டு வாரேன். அவர் நீச்சல் தம்பி ஏணி எடுத்து வாரேன் என்று சொல்லாதே, அது இலக்கண பிழை. ஏணி எடுத்து